2003ஆம் வருடத்தில் 6வது அரசியல் சட்ட திருத்தத்தை முன்வைக்கிற போது இந்திய நாடாளுமன்றத்திலே இது விவாதத்துக்கு வருகிறது. The 6th amendment to the constitution was taken up for discussion and deliberation in the parliament, in both houses of the parliament. பேரறிஞர் அண்ணா மாநிலங்களவை உறுப்பினர். சபை கூடுகிறது ஜனவரி 25. எந்த அன்னை தமிழ் மொழிக்காக இதோ அருகிலே இருக்கக்கூடிய திருச்சிராப்பள்ளியிலே மலைக்கோட்டை நகரிலே கீழப்பழுவூர் சின்னசாமி தணலின் நாக்குகளுக்கு தன் உயிரை தாரை வார்த்து கொடுத்தானோ அதே ஜனவரி 25 வருடம் 1963 பேரறிஞர் அண்ணா மாநிலங்களவையில் பேசுகிறார். அந்த உரையில் அவையினுடைய தலைவர் டெபுட்டி சேர்மன் அந்த சகோதரி இருக்கிறார், சகோதரி மார்கரெட் ஆல்வா. மார்கரெட் அவர் பேச்சை தொடங்குகிறார். அவர் அறிவின் கடல் அல்லவா, ஆகாயம் போன்ற அந்த சிந்தனை ஓட்டத்தை பார்க்கிறேன். அந்த the very first sentence, அந்த முதல் வாக்கியத்தை மட்டும் இந்த மன்றத்திலே வைக்கிறேன். அண்ணா 66 வந்து பேசி இருக்கிறார். நான் அண்ணா உருவாக்கிய அந்த பாசறையிலே வந்தவன், அதில் வார்ப்பிக்கப்பட்டவன். பேரறிஞர் அண்ணாவை இயற்கை பறித்துக் கொண்டு போனதனால் எவ்வளவு துயரம் நேர்ந்தது என்று இன்று வரை எண்ணி கலங்குகிறவன். அவர் பேசுகிறார், Madam Deputy Chairman, it is a painful paradox that we are discussing today an amendment of the Constitution to give a legal weapon to the government. தடுப்பதற்காக, to prevent, to என்று சொல்லிவிட்டு, not an antagonist but a protagonist for a cause. எப்படிப்பட்ட காலகட்டத்தில் when we are